பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சடனாக ஒரு ஜோக்கர் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் உள்ளார இருக்க கண்டஸ்டன்ஸ்க்குலாம் பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் கெட்டப் போட்டுலாம் வரல. இவர் ஜோக்கர் கெட்டப்பில் உள்ளே வந்த உடனே மிட் வீக் எவிக்ஷனாக எதுவும் இருக்குமா, இதுக்கு முன்னெல்லாம் அப்படி இருந்தது இல்லையே, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக மாயாக்கெலாம் அள்ளு விட்டுருச்சு. வீட்டுக்குள்ளே வந்த ஜோக்கர் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. குறிப்பாக போட்ட சாங்குக்கு அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரண விக்ரம் கூட போய் ஆடிட்டு இருந்தாங்க. தினேஷ் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் டைரெக்டாக போயிட்டு விஷ்ணு கிட்ட கூட ஆடிட்டு இருந்தாங்க. யாருப்பா இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட உடல் அமைப்பாக இருக்கட்டும், யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. நேராக மாயா கிட்ட போயிட்டு முட்டி போட்டு ஒரு விஷயம் கொடுக்குறப்ப தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இது பூர்ணிமாவாக தான் இருக்கும் அப்படின்னு. கெஸ் பண்ண மாதிரியே பூர்ணிமா தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பூர்ணிமா உள்ளே வந்த உடனே மாயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்கள கட்டி பிடிச்சி அந்த இடத்துக்கிட்ட ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பூர்ணிமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மாயா கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயம் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி கொஞ்சம் கூட மாறலை. குறிப்பாக அர்ச்சனாவை பற்றி காசி பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, வெளியில் போனால் கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, யூ ஆர் த ஃபைட்டர், அதெல்லாம் விட்டு கொடுத்துறாத, நீ எப்பவும் போல் விளையாடு அப்படின்னு. என்னமோ அர்ச்சனாவுக்கு வீட்டுக்குள்ளே இவங்க மட்டும்தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியும், பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இல்லைனா அவங்க இருக்கவே மாட்டாங்கிற மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது, மாயாவுக்கு வெளியில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத யாருமே வீட்டுக்குள்ளே ஓப்பன் அப் பண்ணலை. அதற்கு மாறாக அவங்க சேர பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஓட்டுகள் வர மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் அர்ச்சனா அவங்க புள்ளி பண்ணுற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, டவுன் பண்ணுறாங்க. அர்ச்சனா ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? உங்களோட தாட் என்ன? அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.